அடுத்தது வந்து ஸ்கூலுக்கு வருவோம். ஸ்கூலில் வித்தியாசமாக வாத்தியாரை வந்து உண்மையிலே எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்றா அதுக்கு அவங்களுக்கு செல்லும் பாவம். ஒவ்வொரு ஆளும் குரங்குட்டி மாதிரி அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. முதல் கேள்வி ஆரம்பித்தார். பாடத்தை தொடங்கணுன்னே இவன் சின்ன பேந்துச்சு, சார் ஒரு நிமிஷம், இந்த குருவியெல்லாம் பறக்கிற குருவி வந்து பேங்கில் எதுவும் பணம் போடுமா? எதுக்குடா கேட்குறேன்? இல்லை குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கணும், குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கணுன்றாங்க. அது எந்த பேங்கில் பணம் அக்கௌண்ட் போடுதுன்னா கூட போய் சேர்த்து விட்டு வரலாம். பாரு இது வரைக்கும் நம்ம காலங்காலமாக பேசிட்டு வரோம், அதை மட்டும் பிரிச்சுட்டு போகிறது. அப்புறம் அவங்க அப்பா சொன்னா, அப்பா கணக்கு பாடத்துக்கு கண்டிப்பாக டியூஷன் வைக்கணும் வாத்தியார் சொல்லிட்டார். அப்படியா, சரி வச்சுக்கடா. எனக்கு இல்லைப்பா உங்களுக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாள் ஹோம்ஒர்க்கும் கூறுவட்டத்தனமாக தப்பாக போட்டுக்கிறீங்க. அவர் திருத்தருக்கு அவர் பாடுற பெரும்பாடாக இருக்குது பாப்போம். இது கணக்கு எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாத்தியாருக்கும் செல்லம்மா 4 பட்ட பேர் வச்சுருப்பாங்க. இல்லை அவருக்குன்னு தனியாக வச்சுருக்காது. தமிழ் வாத்தியார் அவர் ஈகைன்னு எழுத சொன்னார். வெறும் கைன்னு மட்டும்தான் எழுதிருந்தேன். ஈகைன்னு எழுத சொன்னார். தமிழ் 5 வருஷம் படிக்கல. ஈகைன்னு இல்லை, கை மட்டும் ஈ எங்கே அந்த சன்ன வழியாக பறக்குது வரும் பாருங்கள், அங்கே பாருங்கள், திரும்பி பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் அப்படி ஒவ்வொரு அதுலேயும் இன்னும் சில நேரங்களில் புராணங்களை கூட மாற்றிடுவாங்க. ஒரு பழைய விஷயம் நடத்திக்கிட்டு இருக்காரு. கர்ணன் மடியிலே பரசுராமர் தலையை வைத்து படுக்கிறார். அப்பொழுது ராட்சச வண்டு வந்து கர்ணன் தொடையை கடித்து இந்த பக்கமாக அந்த வண்டு பறந்து போகிறது. ரத்தம் அப்படியே ரத்த காடாக திரியுது அந்த ஏரியாவே. அப்படி இருந்தும் கர்ணே தொடைய ஆட்டலை. ஏன்னா தன்னுடைய குருநாதருக்கு தூக்கம் கலைஞ்சிருமேண்டு. பார்த்தீங்களாடா பாசத்தை. அது அப்படி இல்லை சார், உட்காருங்க நான் சொல்கிறேன். ஏன் அவர் அப்படி பொறுமையாக இருந்தார் தெரியுமா? எந்திரிச்சா மறுபடியும் பாடத்தை நடத்தி ஆரம்பிச்சிருவானேன்ற பயத்தில் தான் சார் அவர் வச்சுருந்தாரு. வண்டு கடியை கூட தாங்கிலாம் அந்த மனுஷன் கடியை தாங்க முடியாது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பிடிச்சிருக்கோமா? மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.